ஓகே, மணிகண்டன் சார் வணக்கம்ங்க. மணிகண்டன் சார், இந்த 3 பார்ட்டி அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் சார். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தகவல் வெளியில வந்த பிறகு சார், கவர்னர் வேணும்னே பண்றாரு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய வகையில் நடக்கிறார், சட்டவிரோதமாக இந்த மாநாட்டை கூட்டுகிறார், இப்படின்ட்டெல்லாம் சொல்றாங்களே, அதுல ஏதாவது நியாயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை இவர்கள் திமுகவினுடைய குரலாக அந்த கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால அப்படியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்களா? திமுகவுடைய நிலையிருத்துவார்கள் ஒத்துழைதான் செய்வாங்க. பாத்தியா பேசுவாங்க, ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 கோடி 15 கோடி கொடுத்து அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க நிலையிருத்துவான் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னொரு கட்சி என்னமோ சொன்னீங்க, என்னது ஈழத்துல இருக்கிற மதிமுகவா? அதுல மொத்தம் இருக்கிறதே நீங்க தமிழ்நாடு முழுக்க ஆளெல்லாம் சேர்த்துறீங்கன்னா ஒரு குட்டியாடையில பாதிதான் நம்பும். அவங்க ஒரு இது விட்டாங்களா, அதை யார் மதிமுக ஒரு கட்சி இருக்குதா, அது திமுகவோட கரைஞ்சு போய் கலந்து போய் தொங்கு சதையாகி போய் எதுக்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ, எதுக்கு தீ குளிச்சு 8 பேர் செத்து போறானோ அந்த நோக்கத்தை விட்டே மாறி போய் திமுக நிலையெடுத்துவானா மாறி போன கட்சி எல்லாம் யாருக்கு தமிழ்நாட்டுல வழக்கொழிஞ்சு போன கட்சி யாராவது பேசுவாங்களா? எனக்கு முன்னாடி பேசுன பத்திரிகையாளர் அப்படிங்கிறவர் சொன்னாரு, என்னன்னா மத்திய அமைச்சர்கள் துணை ஜனாதிபதி எல்லாம் உச்ச நீதிமன்றத்தை பாருங்க எப்படி கண்டனம் தெரிவிச்சு பேசிருக்காங்கன்னு ரொம்ப கவலையா இது பண்ணாரு. அந்த கவலையை நானும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமா அப்படின்னு கேட்டவருக்கு கருணாநிதி, பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று காத்திருந்தேன், அதை அன்பு தம்பி ஆற்காடு வீராசாமி செய்து விட்டார் அப்படின்னு நீதிபதிகளை பார்த்து சொன்னவர் கருணாநிதி. இது வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பா அப்படின்னு நீதிமன்றத்தை இதுவரைக்கும் திரு கலைஞர் அவர்கள் மாதிரி கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பொதுவெளியில இந்தியாவுல எனக்கு தெரிஞ்சு பேசுறவங்க யாருமே இல்ல அப்படிங்கிற வரலாறு இருக்கிறப்ப திரு துணை ஜனாதிபதி அவர்கள் பேசுறது மிகச்சரி. 142 ஆர்டிகிள் படி நீங்க காலம் தாழ்த்துறாங்க அப்படிங்கறத அது சரியா தவறா அப்படின்னு அவங்க அதை தீர்ப்புக்கு எடுத்துக்கிட்ட விஷயம் சரி. ஆனா நாங்களே இந்த சட்டமா நாங்க எங்களோட ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ் 142 பயன்படுத்தி இந்த தேதியில இருந்து அது சட்டமாக்கப்படுகிறதுங்கிறது தான் ஓவர் ரீச் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்றதுங்க. அது எந்த விதத்திலயும் அது நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வேற பாத்தீங்கன்னா ரிவ்யூ போலாம், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போனா நிச்சயமா இந்த தீர்ப்பு தூக்கி அரபிக்கடலில் எரியப்படும். இது ஒரு 2 நீதிபதிகள், இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூங்க. இது தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சம்பந்தப்பட்டது இல்லை. நாளைக்கு ஒரு பேச்சு கேட்கிறேன், சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பு எதுக்கும் தமிழ்நாடு அரசை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சட்டமன்றத்துல ஒரு வரைவு தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் திருப்பி அனுப்பிச்சு மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அது சட்டமாயிடுமா? அதாவதுங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவங்களுக்கு 5 வருஷம், ராஜ்யசபா எம்பிக்கு 6 வருஷம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தணும். சட்டசபை பாத்தீங்கன்னா 6 மாதத்துக்கு இடையில்லாம திரும்ப கூடணும். இதுக்கெல்லாம் சட்டம் வகுத்த சட்ட மாமேதை அம்பேத்கர் மற்ற அன்னைக்கு இருக்கிறவங்களாம் இந்த கவர்னர் இதுக்கு மேல உரிய காலத்துல ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தையோடு நிறுத்திட்டாங்க இல்லையா? அதுக்கு காலக்கெடு போட்டிருக்கலாமே. இந்த மாதிரி எல்லாம் பிற்காலத்துல வரும், இந்த மாதிரி வர்றதுல அதுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய நிச்சயமா இது திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு. ரொம்ப இது இவங்களுக்கு நான் ஒரு பேச்சு கேட்கிறேன், சார் எனக்கு ஒரு பட்டா வேணும் அப்படின்னு போய் நான் அரசாங்கத்திட்ட முறையிடுறேன், பட்டா எனக்கு கிடைக்கல. நானும் பல எல்லா தாசில்தாரு, ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர் பார்த்துட்டு கடைசியா நான் நீதிமன்றத்துக்கு போனேன்னா நீதிமன்றம் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லணும்னா, உரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன பண்ணலாம்னா, இவரோட இது எல்லாம் சரியா இருக்குது, இதை நீங்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதோ இவ்வளவு நாள் தாமதமானதுனால இந்த பட்டாவை நானே கொடுக்குறேன் அப்படின்னு நீதிமன்றம் கொடுக்க முடியாதுங்க. அது அவங்க வேலை இல்லை. அதுதான் நம்ம நாட்டுல 3 தனி அமைப்புகள் இருக்குது. நீதிமன்றம் இதுல ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்குது. அது நிச்சயமா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில அதை குவாஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. 2வது, கவர்னர் மாளிகையில இருந்து அபிஷியலா அந்த மாதிரி வரல அப்படிங்கிறப்ப அதை நாம ஒரு விவாத பொருளா எடுத்துட்டு பேசுறதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை அப்படி அது கவர்னர் நடத்தினால் அது நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டியது, அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா அடுத்து அவங்க ஒரு அப்பீலுக்கு போறப்பயோ
இல்ல கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கோ போய் இந்த தீர்ப்பு தூக்கி எறியப்பட்டதுக்கு அப்புறம் வேணா கவர்னர் அந்த மாதிரி நடக்கலாமா ஒழிய இப்ப இன்னைக்கு அந்த தீர்ப்பு அவங்க கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸ் கோவா தொடர்றப்ப கவர்னர் அந்த மாதிரி நிச்சயமா நடக்கக்கூடாது, நடக்க மாட்டார். நடந்தால் அது அரசியல்வாதி ஸ்டாலின் மாதிரி அவரு நடந்துக்கிறாரு அப்படின்னு அவர் மேல வர்ற விமர்சனத்துக்கு ஒரு ஆளாயிடும். அந்த மாதிரி வந்து ஜனாதிபதி அவர்களும் விரும்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சட்ட நிபுணர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு இது பண்ணிருப்பாங்க. அதனால எந்த விதத்துல இந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. இப்ப இருக்கிற தீர்ப்பை அவர் மதிச்சு நடக்கணும். ஆனா இந்த தீர்ப்பு வந்து போக வேண்டிய இடம் அது வந்து டேபிளுக்கு மேல இல்ல, மேசைக்கு கீழே ஒரு வட்டமான ஒரு பெட்டி வச்சிருக்கோமே, அந்த பெட்டிக்கு போக வேண்டிய தீர்ப்பு விரைவில் அது போகும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் திரு கலைஞர் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சவரு, புகழேந்தி அந்த கட்சியில இருந்து வந்திருக்காங்க. கலைஞருக்கு எதிரான விஷயங்க. அன்னைக்கு சென்னாரெட்டிக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் இதே சண்டை நடந்தப்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களா வந்து நீ முதலமைச்சர் தான் அப்படின்னு பாராளுமன்றத்துல மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்தப்ப கலைஞர் அவர்கள் வீராவேசமா எதிர்த்து ஒரு அரசியல்வாதி வேந்தராக இருந்தால் அந்த கல்வி நிலையம் பால்பட்டு விடும். அண்டர்லைன், திஸ் இஸ் த கோல்டன் வேர்ட்ஸ் பை ஸ்ரீ கிரேட்டஸ்ட் லீடர் கருணாநிதி. அவர்தான் திராவிட நாயகர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அரசியல்வாதி வேந்தராக வந்தால் கல்வி நிலையம் பால்பட்டு விடும் அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள் இதை மறுதளிச்சு கவர்னர் தான் வேந்தராக இருக்கணும்னு அன்னைக்கு கருணாநிதி காட்டத்துக்கு எதிராக அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவிட மாடல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எப்பயுமே அந்த அரதப்பழசான துருப்பிடிச்ச 2-3 இது வச்சிருப்பாங்க. அவங்க பின்னாடி வச்சிருப்பாங்க அந்த மொழி உணர்வு, இன உணர்வு, இந்தி, கவர்னர், மாநில சுயாட்சி, அப்புறம் நீட்டு, டீலிமிட்டேஷன் அப்படின்னு. தேர்தல் களம் அப்படிங்கிறது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேணுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமானு 2026 இது தொக்கி நிக்கிறப்ப இது திசை திருப்புவதற்கு, அதான் நான் அடிக்கடி சொன்ன உடனே யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொது குளத்துல டப்புன்னு ஏறி அப்படின்னாங்களா, அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிராக கம்பு சுத்துறது, இன உணர்வுகிறது, மொழி உணர்வுகிறது, மாநில சுயாட்சி என்ன கெட்டு போச்சு? எடப்பாடி பழனிசாமி மாநில சுயாட்சி அவர் முதலமைச்சர் இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து சாவும், இந்த பக்கம் வந்து மோடியை உட்காந்து நாங்கெல்லாம் கைட்டு போறோம் பழனிசாமி அப்படின்னு சொன்னாங்களா? வெற்று அரசியலுங்க. 18 வருஷம் மத்திய அரசு சொன்னாங்க, எங்க போச்சு உங்க மாநில சுயாட்சி? மாநில கல்வி பட்டியல மாநிலத்தில் இருந்த கல்வி பட்டியல் மத்தியத்துக்கு போச்ச. யூபிஏ அரசாங்கமே திரு கருணாநிதி அவர்களால் தான் நடக்குது அப்படின்னு மன்மோகன் சிங் வந்து பாராட்டு. அதுல 10 வருஷம் பதவி வாங்கறதுக்கு கருணாநிதி பாவம் காதுல வலி தாங்க முடியாம பஞ்சு வச்சு பிளைட் ஏறி மருத்துவர்களுக்கு நல்ல வேலை அப்ப பேசிக்கலாம்ல. உங்க மாநில சுயாட்சி ஊரை ஏமாத்துறது அறதுக்கு அந்தும் போன ரீல் இது. இந்த காலத்துல எடுப்பட புகழேந்தி சார். ஓகே சார், ஓகே.